நீங்கள் இளைஞர்களாக இருக்கலாம், நீங்கள் திராவிடர் தலைவர்களாக ஏற்றுக்கலாம். தயவு செஞ்சு உங்கள் சாதியில் இருக்கக்கூடிய ஆட்களை தலைவர்களாக எடுத்துக்காதீங்க, வழிகாட்டிகளாக எடுத்துக்காதீங்க. மற்ற சாதியில் இருக்கக்கூடிய இது எப்படின்னா எக்ஸோகாமி மாதிரி தாங்க. அதாவது சாதி மறுப்பு திருமணத்தில் என்ன பண்ணுறாங்க, என் சாதி பொண்ணு வேணாம், என் சாதி ஆண் வேண்டாம், வேறு சாதியிலேருந்து பொண்ணு எடுப்போம், வேறு சாதியிலேருந்து ஆண் எடுப்போம் அப்படி தானே சொல்கிறோம். அப்படி சொன்னால் தானே சாதி ஒழியுது. அதே மாதிரி தான் வேற ஒரு சாதியில் இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை பற்றி படிங்க, அவரோட வரலாறு எழுதுங்க, அவரை போட்டுருங்க, அவரை தலைவராக எடுத்துக்குங்க. உலகம் ரொம்ப பெருசு இல்லையா? இப்படி செய்வதன் மூலம் மட்டும்தான் இந்த கட்டமைப்பு உடையும். இல்லை நான் என்னுடைய சாதியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தான் போற்றுவேன், என்னுடைய சாதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களோட வரலாறு தான் எழுதுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாதி கட்டமைப்பு உடையாது. எல்லாருமே ஒரு ஐலண்ட்ஸ் மாதிரி, அவங்கவுங்க ஜாதி அதுக்கு ஒரு தலைவர், அவங்கவுங்க ஜாதி அதுக்கு ஒரு தலைவர், அங்கங்கே பெருமை பேசுகிறாங்க, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள், நான் எல்லாருமே அடிமைகள் தான். இது தாங்க நடக்கும். இதை தாங்க நான் திடலில் சொன்னேன். சில பேருக்கு ரொம்ப வலிச்சிருக்கும். கசப்பான மருந்து தான், பரவாயில்ல குடிங்க.